நான் கனவிலும் காணாத ஒன்று. ஐயா அவர்களை வாழ்த்த வயதில்லை. மரியாதைக்குரிய என் கலை வணக்கம். எங்களுள் ஒருவர், எங்களுக்காக ஒருவராக இருக்கும் திரு நெப்போலியன் அவர்களுக்கும் திரு தேவையா அவர்களுக்கும் என் மாலை வணக்கம். பட்டிமன்றத்தை காண வந்திருக்கும் அனைத்து ஆன்றோருக்கும் சான்றோர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் என் தன் வணக்கம், என் கன வணக்கம். நான் முதல்ல சொன்ன பாடல் கம்பராமாயண பாடல். கம்பரின் புகழை உலகுக்கு சொல்றதுக்கே அன்னைக்கு சடையப்ப வள்ளலோட பணம் தேவைப்பட்டதுன்னா இங்க கம்ப்யூட்டர் கற்ற எங்களுக்கு சாதிக்க பணம் தேவை இருக்காதையா. எதிரணியில ரொம்ப அழகா பேசினாங்க, அப்படியே புரிஞ்சு தள்ளிட்டாங்க. ஆனா அவங்க ஒன்ன புரிஞ்சுக்கவே இல்லை. யதார்த்தத்தை மறந்துட்டாங்களா இல்ல மறைச்சிட்டாங்களான்னு அவங்களுக்கு தான் வெளிச்சம். இவங்க 3 பேரும் சொன்னதுல உண்மை இருக்கு, ஆனா இல்ல இவங்க 3 பேரையும் நீதிமன்றத்துல நிறுத்தி சத்திய வாக்கு வாங்கினா அவங்க எதிரணியில சேர் மட்டும் தான் இருக்கும், ஆள் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் எங்க பக்கத்துக்கு வந்துருவாங்க. அவங்களுக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்க எல்லாத்துக்கும் தெரியும் இன்றைய உலகில் சாதிக்க தேவை பணம். சகோதரி பிரியதர்ஷினி அழகழகா எடுத்துக்காட்ட சொன்னாங்க. அதுல திரு அப்துல் கலாம் அவர்களோட மனவலிமை பத்தி சொன்னாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி பணம் இருக்குன்னு சொன்னா நீங்க எல்லாம் என்னை நம்பவா போறீங்க? அப்துல் கலாம் 3வது வருஷம் MIT-ல படிச்சுட்டு இருக்கும் போது அவரால் குறிப்பிட்ட காலக்கெடுக்குள்ள ஏரோடைனமிக்ஸ் டிசைனை கொடுக்க முடியல. அவரோட பேராசிரியர் கூப்பிட்டு, அப்பா திங்கட்கிழமைக்குள்ள நீ கொடுக்கலன்னா உன் உதவித்தொகை நிறுத்தப்படும் சொல்றாரு. இந்த வார்த்தைகளை கேட்டு நான் உறைந்து விட்டேன். என் ரத்த ஓட்டமே நின்று விட்டது. அந்த உதவி பணம் இல்லை என்றால் நான் நிராதரவாகி விடுவேன் அப்படின்னு சொல்றாரு அப்துல் கலாம். அவர் சுயசரிதையில மனவலிமையோட உழைச்சு டிசைனை சப்மிட் பண்ணாரு. இப்ப சொல்லுங்க, அன்னைக்கு அவர் மன வலிமைக்கு பின்னாடி இருந்தது ஊக்கம் கொடுத்தது காசு தானே. அவர் அவ்வளோ பெரிய அறிவாளி, அப்படி அற்புதமான மனிதர். அவருக்கே இந்த நிலைமைன்னா சாதாரண மக்கள் நாங்க என்னையா பண்ண போறோம்? அப்புறம் பிரியதர்ஷினி அவர்கள் சொன்னாங்க, மனத்தை அளக்க முடியாது, பணத்தை தான் அளக்க முடியும் அப்படின்னு. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு தெரியாத சகோதரி உங்களுக்கு? அளவுக்கு அதிகமா மனவலிமை இருந்தா அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, குருட்டு தைரியம். அடுத்து நம்ம ஸ்ரீதேவி சொன்னாங்க பாருங்க, அவங்க ஒரு படிக்கு மேல போயிட்டாங்க. கண்டங்கள் தாண்டும் பறவையாம். ஏம்மா பறவை பத்தி எல்லாம் இங்க யாரும் கேட்க வரலமா? பறவைக்கெல்லாம் மாசம் EMI கட்ட தேவையில்லை. அதோட குழந்தைங்களுக்கு செமஸ்டர் ஃபீஸ் கட்டுறதுக்கெல்லாம் தேவை கிடையாது. பறவை பறக்குதான். நாங்களே இங்க 4 காசு சம்பாதிக்க நாக்கு தள்ளி போய் நாயா பெய்ய பாடுபடுறோம். எப்படி நாங்க இப்படி ஆயிட்டோம் ஐயா? இப்ப போய் பறவை பத்தி பேச போறாங்க. போகமா? சாதனை என்றால் என்ன? ஒரு குறிக்கோளை அடைவது சாதனையா, இல்ல ஒரு குறிக்கோளை ஒருவர் செய்ததை விட மிஞ்சும் அளவுக்கு செய்வது சாதனையா? ரெண்டுத்துக்குமே பணம் தான் தேவை. பிரதிபா அவர்கள் கோவிட பத்தி சொன்னாங்க, மன வலிமையோடு செஞ்சாங்க, ஒத்துக்கிறேன் கண்டிப்பா. ஆனா உலக அரசாங்கம் உட்பட அப்பப்ப காசோலை அமிச்சாங்களே எல்லாத்துக்கும், அதெல்லாம் இந்த மன வலிமைக்காரங்க திருப்பி அமிச்சுட்டாங்களா ஐயா? அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே இல்லாதவனுக்கு அந்த காசு தாயா கடவுளா தெரிஞ்சிச்சு அன்னைக்கு. நாங்கெல்லாம் இங்க ரொம்ப பயந்துட்டோங்கய்யா. ஒரு பாட்டிலுக்கு போக முடியல, பார்ட்டிக்கு போக முடியல, வாங்கின புது துணி எல்லாம் வீட்டுல இருக்கு, பொட்டியில இருக்குன்னு. யாராவது எங்களை காப்பாற்ற மாட்டாங்களான்னு கேட்டா அப்பதான் தடுப்பூசி வருதுட்டாங்க. தடுப்பூசியை கண்டுபிடிச்சது யாருக்கு யோசனை பண்ணி பாருங்க. பண வலிமை உள்ள நாடுகள், அமெரிக்கா, இந்தியா, ரஷ்யா போன்ற நாடுகள். பணத்தை தடுப்பூசியை கண்டுபிடிச்சு அவனும் மக்களுக்கு கொடுத்து அடுத்தவனுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு புகழ தட்டிட்டு போயிட்டே இருந்தான். நான் ஒரு சூப்பர் ஸ்டார் ரசிகரியா. அவர் படையப்பால செந்தில பார்த்து ஒண்ணு சொல்லுவார், மாப்பிள்ள அவன் தான், ஆனா அவன் போட்டுக்க சட்டை என்னோடது. மன வலிமை ரொம்ப நல்லதுதான் ஐயா, ஆனா உலகத்துல சாதிக்க தேவையான பணம் அதுக்கும் மேல. மன பெருக்குன்னு சொல்றதை விட பணம் பெருக்குன்னு சொல்லி பாருங்க, சும்மா அதற்கு இல்ல. பணம் என்ற 6வது அறிவு இல்லைன்னா மனிதன் அவனோட மொத்த அறிவையும் பயன்படுத்த முடியாதுன்னு சொன்னாரு ஒரு ஆங்கில புலவர். என்னமா ஒரே ஆங்கிலமா சொல்றேன்னு நினைக்காதுங்க. அடுத்து வருது பாருங்க செம்மையா திருக்குறள்ல இருந்து. பொருளல்லாரை பொருளராக செய்யும் பொருள் அல்லதில்லை பொருள்னார். தகுதி இல்லாதவரையும் தகுதி உடையவர்களாக ஆக்கும் தகுதி பொருளுக்கு தான் இருக்கு. இந்த எளிய விளக்க வரியை கேட்டாலே தெரியலையா இதை எழுதுனது நம்ம ஐயா தான்.
பம்பி கூட இருந்துடலாம் ஐயா. ஆனா பணம் இல்லாம டம்மியா இருக்க முடியாது. ஏன்னா வாழ்க்கை நம்மள பார்த்து கும்மி அடிச்சுட்டு போயிடும். அன்னைக்கு வேணா மனவலிமை இருக்கிறவங்க வரலாற்றுல இடம் பிடிச்சிருக்கலாம். ஆனா இன்று பணம் படைத்தவர்களே வரலாற்றையும் மாற்றுகிறார்கள், வரலாற்றிலும் இடம் பெறுகிறார்கள். ஒரு கூட்டத்தை கூட்டி உங்களுக்கெல்லாம் மனவலிமை தரோம் எல்லாரும் வாங்கன்னா ஒரு பையன் வரமாட்டாயா. கால்ல கூட உழுந்து கூப்பிட்டு பாருங்க, ஒருத்தனும் வரமாட்டான். ஆனா உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிற வழியை தரோம்னு சொல்லுங்களேன், கூட்டம் அல்ல மோதும். ஆனா எந்த கூட்டமும் உங்க பேச்ச கேட்க வந்த இந்த கூட்டம் முன்னாடி தூசியா போயிருவையா. நான் இன்னொன்னு கேட்கிறேன், நம்ம குழந்தைங்களுக்கு 2 சுழினா 3 சுழினான்னு சொல்லி கொடுப்போம். மனத்துக்கு எத்தனை சுழினா? 2. பணத்துக்கு எத்தனை சுழினா? 3. 2 பெருசா 3 பெருசா? பெருசு. மனதில் உறுதி வேண்டும் என்றார் பாரதி. அந்த பாரதியே எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க உங்களுக்கு தெரியும். அதுல 7வது வரியில இருக்க முதல் லைனை பாருங்க, தனமும் இன்பமும் வேண்டும். புரிஞ்சவன் புரிஞ்சுக்கோ, புரியாதவன் புரிஞ்சவங்க கேட்டு தெரிஞ்சுக்கோ. அக்கறையில மன உறுதியோட இக்கரையில அக்கறையில இருக்கும் குறிக்கோளை அடைய இக்கரையில மன உறுதியோட மட்டும் இருந்தா பத்தாது. ஆத்தை கடக்க பணம் என்னும் பரிசல் தேவைன்னு சொன்னா பணத்தை பத்தி யாரோ தெரிஞ்சவன். நாங்க இவ்வளவு நேரம் 3 பேரும் பொறுமையா சொல்லிடணும், எங்களுக்கு மனம்தான் பெருசு, மன வலிமை தான் பெருசு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, காசேதான் கடவுளடா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமடா, அந்த கடவுள் தாண்டா உங்களை காப்பாத்தி கடை சேர்க்கணும். இறுதியாக கண்ணதாசன் அவர்களின் வரிகளை சொன்னேன். மனத்தை பத்தி பாடின அதே கண்ணதாசன் தான் சார் காசை பத்தியும் பாடியிருக்காங்க ஐயா. சிரித்தவர் அழுவதும் அழுதவர் சிரிப்பதும் பணத்தால் வந்த நிலைதானே. கையிலும் பையிலும் ஓட்டம் இருந்தால் கூட்டம் இருக்கும் முன்னோடு. பணம் பாயுமே பாதாளம் வரை, பணம் தருமே சொல்வாக்கும் செல்வாக்கும். பணம் நல்குமே மன வலிமையும் மனத்தின்மையும். பணம் மாற்றுமே தடை கற்களையும் படை கற்களால். நிலவுக்கு வானம், மனிதனுக்கு மானம், மன்மதனுக்கு பானம். சாதிக்கிறதுக்கு பணம், அது இல்லைன்னா நம்ம புஸ்வானம் என்று சொல்லி வெடிகுண்டு தீர்ப்ப இந்த பக்கத்துக்கும் பூச்செண்டு தீர்ப்ப எங்க பக்கத்துக்கும் கொடுப்பீங்கன்னு நம்பி வாய்ப்புக்கு நன்றி கூறி